அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பச்சை நிறம். பச்சை நிறம் அப்படின்னா பசுமை, வளமை, செழுமை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அம்மன் கூட பச்சை அம்மன் தாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சாத்தனஞ்சேரியில் வீற்றிருக்கும் பச்சை அம்மன். இந்த அம்பாளுக்கு ஏன் பச்சை அம்மன் அப்படிங்கிற பெயர்? அதுக்கான காரணத்தை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபிரான் கிட்ட உங்களின் உடலில் சரி பாதியை எனக்கு தாருங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சிவபிரான் மறுக்கிறார். உடனே பார்வதி தேவி கட்டாயமா நான் தவம் செஞ்சாவது உங்களில் ஒரு பாதியை அடைவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. சபதம் எடுத்து தவத்தை தொடங்கியதும் இந்த திருத்தலம் தான். அவங்க தவத்தை தொடங்கினாங்க. தொடர்ச்சியாக தவம் செஞ்சு கொண்டிருக்கும்போது சிவபிரான் மீது கொண்ட அதிக பக்தியும் அன்பும் அவங்க உடலும் உள்ளத்தையும் பச்சை நிறமாக மாற்றியது. இதுதாங்க அம்பாள் பச்சை நிறத்தில் இருக்கிறதுக்கான காரணம். பச்சை அம்மன் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கும் காரணம். அது மட்டும் இல்லாமல் தவம் செய்யும் போது நிறைய இடையூறுகளை சந்திச்சு தன்னுடைய தவத்திற்கான நோக்கத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இடையூறுகளை எல்லாத்தையும் சந்திச்சு வெற்றி பெற்றதுனால சிவபிரானும் தன்னுடைய சரி பாதியை பார்வதி தேவிக்கு கொடுக்கறாரு. இந்த கோவிலே அர்த்தநாதீஸ்வரராகவும் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இது இன்னொரு சிறப்பம்சம். அந்த கோவிலுக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழாக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆடி வெள்ளியும் ஆடிப்பூரமும் மிகவும் சிறப்பாக இந்த கோவிலில் கொண்டாடப்படுதுங்க. யாரெல்லாம் பச்சை அம்மனை கெட்டிமா பிடிச்சுக்கணும்? உடல் பிணி இருக்கவங்க, ஒரு விஷயம் செய்கிறேன், ஒரு செயல் செய்கிறேன், ஆனால் என்னால் வெற்றி காண முடியலை, கட்டாயமாக இவங்கெல்லாம் பச்சை அம்மனை பிடிச்சுக்கணும். தினமும் சேவிக்கணும். அதுவும் ஆடிப்புறம் ஆடி வெள்ளி நாட்களை பயன்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய பச்சை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். நாமும் பச்சை அம்மனை வழிபட நமக்கும் நல்லதே நடக்கும். நன்றி.